ஹலோ! எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா இந்த தொகுப்புக்கு வரல இருக்கிறேன். இன்னைக்கு நாம தென்னிந்தியாவுல இருக்கிற ரொம்பவே ஸ்பெஷலான தனித்துவமான ஒரு கோவிலோட ஆழமான வரலாற்றுக்குள்ள பயணம் பண்ண போறோம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது சேவக பெருமாள் ஐயனார் கோவிலோட வரலாற்றையும் அங்க நடக்கிற பிரம்மாண்டமான திருவிழாவை பத்தியும் தான். இது வெறும் செவிவழி செய்தியா இல்லாம நேரடியான ஆதாரங்கள்ல இருந்து எடுத்து ரொம்ப தெளிவா நாம அலசப் போறோம். முதல்ல ஒரு கேள்வி. சைவமும் வைணவமும் சங்கமிக்கிற ஒரு ஐயனார் கோவில் பத்தி எப்பவாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொதுவா நம்ம ஊர்கள்ல சைவமும் வைணவமும் ரெண்டு தனித்தனி பாதைகளா தான் இருக்கும் இல்லையா? ஆனா இந்த ரெண்டு பெரும் மரபுகளும் ஒரு புள்ளியில, அதுவும் ஒரு ஐயனார் கோவில்ல ரொம்ப அழகா சேருதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல? அது எப்படி நடந்துச்சு? அதுக்கு பின்னால இருக்கிற அந்த சுவாரஸ்யமான கதை என்ன? வாங்க பாப்போம். பகுதி 1. ஐயனார் தோன்றிய வரலாறு. இதோட ஆரம்பம் எங்க இருக்குன்னு முதல்ல பாத்துருவோம். அப்படியே ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நாம போவோம். கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பகுதி முழுக்கவே அடர்ந்த வில்வ மரங்கள் இருக்கிற ஒரு பெரிய காடு. ஒரு நாள் அந்த காட்டுக்குள்ள ஒரு வேடன் மான வேட்டையாட வர்றான். குறி பார்த்து அம்பு எய்கிறான். ஆனா அந்த மான் தப்பிச்சு ஒரு மரப்பொந்துக்குள்ள சட்டுன்னு நுழைஞ்சு மறைஞ்சிருது. விடாப்பிடியா அந்த மானை துரத்திட்டு போன வேடனுக்கு அங்க ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருந்த ஒரு புதற்குள்ள ரொம்பவே அற்புதமான ஒரு ஐயனார் சிலை. சாதாரணமா ஒரு வேட்டைக்கு போனவனுக்கு அப்படியே ஒரு தெய்வ தரிசனம் கிடைச்சிருக்கு பாருங்க. பகுதி 2. பெருமாள் பேர் காரணம். சரி, இந்த ஐயனாருக்கு எப்படி பெருமாள்னு பேர் வந்துச்சுன்னு இப்போ பார்க்கலாம். உண்மையில ஐயனார் அப்படிங்கிறது அடிப்படையில ஒரு சைவ கடவுள் மரபு. அப்படின்னா பெருமாள் அப்படிங்கிற வைணவ பெயர் எப்படி இந்த ஐயனாருக்கு வந்துச்சு? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுதுல்ல? ஆனா இதுக்குள்ள ஒரு ஆழமான எமோஷனல் பின்னணி இருக்கு. அந்த புதருக்குள்ள இருந்த ஐயனார் சிலைய பார்த்ததும் அந்த வேடன் அப்படியே உருகி போய் ஒரு வார்த்தை சொல்றான். அதை கேளுங்க. மான வேட்டையாட வந்த எனக்கு இன்னையிலிருந்து உனக்கு சேவகம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது பெருமாளே. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த வேடனோட முழுமையான சரணாகதி தாங்க. ஆயுதத்தை கீழே போட்டுட்டு ஐயனாரை பார்த்து தன்னிச்சையா பெருமாளேன்னு கூப்பிடுறான். இதுதாங்க உண்மையான பக்தி. சோ இந்த ஸ்பெஷலான பேரு இப்படிதான் உருவானது. அந்த வேடன் சொன்ன சேவகம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து சேவகப் அப்படின்னும், அவன் பக்தியில மெய் மறந்து கூப்பிட்ட பெருமாளே அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து பெருமாள் அப்படின்னும் சேர்த்து அன்னிலிருந்து அந்த ஐயனாருக்கு சேவக பெருமாள் ஐயனார்னு பேரு நிலைச்சிருச்சு. எந்த ஒரு பிளானிங்கும் இல்லாம ஒரு சாதாரண பக்தனோட தூய்மையான அன்பால சைவமோ வைணவமோ எவ்வளோ அழகா இங்க ஒன்னு சேர்ந்திருக்கு பாருங்க. பகுதி 3. வைகாசி திருவிழா நிகழ்வுகள். இப்போ நாம நேரடியா திருவிழா கொண்டாட்டங்களுக்கு போயிடலாம். அந்த பழைய வில்வக்காட்டுல இருந்து இப்போ நாம நம்ம நிகழ்காலத்துக்கு வருவோம். இத்தனை நூற்றாண்டுகளா அந்த வரலாறு இன்னைக்கும் மக்கள்கிட்ட எவ்ளோ துடிப்போடும் பக்தியோடு இருக்குங்கிறத இந்த வைகாசி திருவிழா நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமா காட்டுது. இது ஏதோ ஒரு சாதாரண திருவிழா கிடையாதுங்க. பல்வேறு தரப்பு மக்களும் ஒன்னு சேர்ந்து கொண்டாடுற ஒரு கலாச்சார ஒருமைப்பாட்டின் மாபெரும் கொண்டாட்டம். நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த வரலாற்று பின்னணியும் சரி, அந்த மத நல்லிணக்கமும் சரி, இன்னைக்கும் இந்த திருவிழா மூலமா உயிரோட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த வைகாசி திருவிழா எப்ப நடக்குதுன்னு கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. திருவிழாவோட ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்னு பாத்தீங்கன்னா, மே 29ஆம் தேதி கழுவன் திருவிழா நடக்குது. அதை தொடர்ந்து மே 31 அன்னைக்கு ரொம்பவே ஃபேமஸான புரவி எடுப்பு, அப்புறம் ஜூன் 1 பிரம்மாண்டமான தேரோட்டம், ஃபைனலா ஜூன் 2ஆம் தேதி கண்கவர் பூப்பல்லாக்கு. இந்த தேதிகள் எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா நேர்ல போய் பார்க்க ஈஸியா பிளான் பண்ணலாம். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க திருவிழால கலந்துக்கிறது கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நாம இந்த தொகுப்போட இறுதிக்கு வந்துட்டோம். எங்களுக்கு காவலாக ஐயனாரே எப்போதும் வருவார். இது சும்மா ஒரு வாக்கியம் இல்லைங்க. தலைமுறையா அந்த ஊர் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. சைவமும் வைணவமும் ஒன்னு சேர இந்த சேவக பெருமாள் ஐயனார் கோவில் திருவிழாவுக்கு முடிஞ்சா எல்லாரும் கட்டாயம் போயிட்டு வாங்க. ஒரு காலத்துல அந்த வில்வ காட்டுல அந்த வேடனுக்கு கிடைச்ச அதே அருளும் அமைதியும் அங்க போற நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா கிடைக்கும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஒரு வேடனோட தன்னிச்சையான வார்த்தையால வரலாறும் ஆன்மீகமும் மாறின இந்த தனித்துவமான இடத்தை நேர்ல போய் பார்க்க நீங்க ரெடியா? இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தொகுப்புல உங்களை சந்திக்கிறேன்.